ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் வீட்டில் நேற்று இட்லி சுட்டோம். இட்லி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. அது குட்டீஸுங்களுக்கு இட்லி சாப்பிட பிடிக்காது. அது வேறு மாதிரி எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு 4 இட்லியை சாப்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டிருக்கேன். அதை எப்படி பொரிக்கணும் அப்படின்னா, நீ பாருங்கள், ஒரு மாதிரி மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குதா? சவுண்டு மொறு மொறுன்னு இருக்கா? இந்த மாதிரி மொறுப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியும், எனக்கு வெங்காயம் நிறைய பிடிக்கும்னா அதனால் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இட்லி எல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி மொறுன்னு வருவாங்க பாருங்கள். சவுண்ட் இதா இட்லி இப்படியா இருக்கும்? இல்லை இந்த மாதிரி மொறுன்னு ஆக்கி வச்சுக்கோங்க. இதை நான் பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே தவாவில் நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாது, எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கும். கடுகு பொரியுதா சமையலறையில். இப்போ கொரியண்டர் லீஃபும் கறி லீஃபும் போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னு சாப்பிட்டு பண்ணி வச்சுருங்க வெங்காயத்தை. வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வணங்கின உடனே பார்ப்போம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வணங்கிடுச்சு. உங்களுக்கு நான் லைட் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ வணங்கினா போதும். இப்போ நம்ம கொஞ்சோன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வயலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வயலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டொமேட்டோ போடுவோம். இதில் மெயின் வெங்காயம். இதில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் சால்ட் வச்சேன், ஜாயின் பண்ணிட்டேன். இதை காமிக்க மறந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. வெங்காயம் வணங்குறதுக்காக நான் உப்பு போட்டேன். இது உப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஓகே, இப்போ டொமேட்டோவை இதில் ஜாயின் பண்ணணும். நல்லா வெரி மிக்ஸ் பண்ணணும். வானம் ஒரு பக்கம் வாங்கிடுச்சு, அதை போயிட்டு விட்டுருவோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது சில்லி காரத்துக்கு ஏற்ற அளவு, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், பருப்பு பொடி, பட்டை ஏலக்காய் தூள், இது கறி மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தட்டி பரலையும் பயப்படாதீங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ், என் கிளாஸில் 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிடணும்.
புகை எப்படி எலும்புதா? இது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கவே டெம்டிங்காக இருக்கா? நீங்களும் இதை அப்படியே செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களையும் குஷிப்படுத்துங்க. இப்போ இது நான் லைட்டாக டேஸ்டிங் பார்த்துருவோம். எனக்கு வந்து இந்த பொட்டுறன்றது பழக்கம் வந்து இது நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 1 கிளாஸ் ஊற்றணும். ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் அப்புறம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி குண்டாஸை உள்ளே போட்டுருங்க. இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இட்லி வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து சில்லி 65 மாதிரி பொரிச்சிட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சமைக்கல, ஏன்னா ஆயில் தானே, அது ஆயில் நிறைய போட்டு பொரிச்சு. ஏன்னா இட்லி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது, இட்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறது, ஆவியில் விடுறதுனால இது நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ இதை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு